Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقال نبينا صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه في طاعة الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, மனசாட்சி என்று ஒன்று உண்டு. மனிதனாய் பிறந்த அத்துணை பேர்களுக்கும் மனசாட்சி என்று ஒன்று உண்டு. மனசாட்சி என்பது ஒரு உணர்வு. தவறுகள் செய்து விட்டதற்கு பிறகு அந்த தவறை நினைத்து வருந்தி நம்மை தூங்க விடாமல் செய்கின்ற ஒரு உணர்வு. சில நல்லவைகளை தவற விடுகின்ற பொழுது அவைகளை ஏங்க வைக்கின்ற ஒரு உணர்வு. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா வகையான வாய்ப்புகள் சக்திகள் இருந்தும் கஷ்டப்படுகின்ற சிரமப்படுகின்ற ஒருவருக்கு உதவி செய்ய முடியாமல் போய் அதனால் அவர் பெரும் இழப்புகளுக்கும் சிரமத்திற்கும் ஆளாகின்ற பொழுது ஏற்படுகின்ற குற்ற உணர்வு. கணியத்திற்குரியவர்களே, இந்த மூன்றில இறுதியாக இருக்கின்ற அந்த குற்ற உணர்வு என்பது நம்மால் ஒருவருக்கு உதவ முடியும், கஷ்டத்தில் இருக்கிறார், அவரை காப்பாற்ற முடியும் என்ற சூழல் இருந்தும் நாம் உதவாமல் நாம் காப்பாற்றாமல் இருந்து விடுகின்ற பொழுது அதனால் அவருடைய உயிரோ மற்ற ஏதோ ஒன்றோ இழந்து விடுகின்ற பொழுது அது சார்ந்த அந்த உணர்வு, குற்ற உணர்வு, மனசாட்சி மரணம் வரை நம்மை படுத்தி கொண்டே இருக்கும், சங்கடப்படுத்தி கொண்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஹிம்ஸ் என்ற பகுதியினுடைய ஆளுநராக சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்திருந்தார்கள். பொதுவாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக நியமித்த பொழுது தூர நோக்கு சிந்தனையோடு உமர் பார்ப்பதற்கு கடுமையானவராக இருப்பார். ஆனால் அதிகாரம் ஆட்சி அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அவரை போன்று ஒரு சிறந்த ஆட்சியாளரை பார்க்க முடியாது என்கின்ற மிக தூர நோக்கோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கி இருப்பார்கள்.
அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆளுநர்களாக அனைத்து பகுதிகளிலும் நியமித்தவர்கள் மிகச்சிறந்தவர்களாக, மிகச்சிறந்த ஆளுமைகளாக, அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாகவே நியமித்திருந்தார்கள். அப்படியான ஒரு தேர்வுதான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற சஹாபி. இப்பொழுது ஹிம்ஸ் பகுதியுடைய மக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து தன்னுடைய ஆளுநர் விஷயத்தில் 4 விதமான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறார்கள். முதலாவது குற்றச்சாட்டு, அவர் காலையில தாமதமாக பணிக்கு வருகிறார். இரண்டாவது குற்றச்சாட்டு, இரவு நேரங்களிலே எங்களுடைய கோரிக்கைகளை அவர் கவனிப்பதில்லை, ஏற்க மறுக்கிறார். மூன்றாவது குற்றச்சாட்டு, மாதத்தில் 2 நாட்கள் எங்கள் யாரையும் அவர் சந்திக்க மறுக்கிறார். நான்காவது குற்றச்சாட்டு, திடீரென மயங்கி விழுந்து விடுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் இந்த 4 குற்றச்சாட்டுகளையும் வைத்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனதிலே எண்ணுகிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய பொறுப்பிலே சயீத் இப்னு ஆமிரை நான் மிக கண்ணியமானவராக என்னுடைய மனதிலே எண்ணி வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், அவரின் மீதுண்டான கண்ணிய குறைவை என்னுடைய மனதிலே நீ ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு அவரை விசாரணைக்காக வர வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படியான ஒரு ஆட்சியை, நிர்வாகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே உயர் பதவியிலே இருப்பவர்கள் தனக்கு கீழே இருப்பவர்களுடைய குற்றச்சாட்டுகளை, மைனஸ்களை, அவர்கள் சம்பந்தமான அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து வைத்து அவர்களை ஆட்டி படைக்கவே நினைப்பார்கள். யதார்த்தமான அரசியல் உண்மை அது, யதார்த்தமான ஆட்சி அதிகாரத்துடைய உண்மை அது. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய துஆவை பாருங்கள், எல்லாம் அவரின் மீது உண்டான கண்ணியத்தை மனதிலிருந்து எடுத்து விடாதே. எந்த வகையான அவர் மீது உண்டான எந்த வகையான கரும்புள்ளியையும் என்னுடைய மனதிலே ஏற்படுத்தி விடாதே. எப்படியான ஒரு ஆட்சியை, எப்படியான ஒரு அரசியலை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுதே உள்ளமெல்லாம் பூரிக்கிறது, உடலெல்லாம் சிலிர்க்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் விசாரணைக்கு வருகிறார் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வந்தவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவைகள் எந்த ஒன்றுக்கும் எனக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் நான் ரகசியமாக வைத்திருப்பவை. ஆனால் சபைக்கு வந்துவிட்ட பிறகு, மனிதர்களுக்கு மத்தியிலே இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து விட்டதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நான் பதில் சொல்லுகிறேன். மற்றபடி இவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், இவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற துளி அளவு எண்ணம் கூட என்னுடைய மனதிலே இல்லை என்று சொல்லிவிட்டு முதலாவது குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுகிறார் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு வீட்டு வேலைகளை செய்து கொடுக்கிறேன், வீட்டில் உதவி செய்கிறேன். நான் கணவர் என்பதற்காகவோ, நான் ஆளுநர் என்பதற்காகவோ, நான் அரசு உத்தியோகத்திலே இருக்கிறேன் என்பதற்காகவோ எந்த விதமான பெருமையும் இல்லாமல் எல்லா வகையான வீட்டு வேலைகளையும் நான் பார்த்து கொடுக்கிறேன். காலையிலே மாவு பிசைந்து ரொட்டி சுட்டு என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு நான் வருகிறேன், அதனால் தாமதமாகிறது. இரண்டாவது குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை நான் சொல்வதற்கு விரும்பவில்லை, ஆனாலும் சபைக்கு வந்துவிட்ட காரணத்தினாலே நான் இதை சொல்லுகிறேன். பகலெல்லாம் நான் இவர்களுக்கு நேரம் ஒதுக்குகிறேன், இரவெல்லாம் என்னுடைய இறைவனுக்கு நான் நேரம் ஒதுக்குகிறேன். இரவும் நான் இவர்களுக்காக நேரம் ஒதுக்குவது என்பது எப்படி சாத்தியமாகும்? என்னுடைய இறைவனுக்கு நான் எந்த நேரத்தை தான் ஒதுக்குவது? நான் இவைகளை சொல்ல விரும்பவில்லை, ஆனாலும் சபைக்கு வந்து விட்டதால் சொல்லுகிறேன். எப்படியான மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். மூன்றாவதாக, மாதத்திலே 2 நாட்கள் சந்திப்பதில்லை என்று சொன்னார்களே, என்னிடத்திலே நல்ல ஆடைகள் இல்லை, இதோ நான் அணிந்திருக்கிறேனே, இவைகள் தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடை.
இந்த ஆடையை நான் மாதத்திலே 2 தடவைகள் தான் அதை துவைத்து அதை காய வைத்து உடுத்திக் கொள்கிறேன். அதனால் இவர்களை நான் சந்திக்க முடிவதில்லை. 4வது விஷயம், நான் அதை சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் சபைக்கு வந்து விட்டதால் நான் சொல்லுகிறேன். மக்காவிலே அன்றொரு நாள், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால், ஹுபைப் இப்னு அத்தி என்கின்ற ஒரு தோழர் இந்த இஸ்லாமிய விரோதிகளுடைய கரங்களிலே மாட்டிக்கொண்டார். அவரை வாளால் வெட்டி, ஈட்டியால் குத்தி, அம்புகளால் குத்தி அவரை சின்ன பின்னமாக்கி இருந்தார்கள். இரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே அவர்கள் கேட்டார்கள், இந்த இடத்திலே முஹம்மது இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சந்தோஷப்பட்டிருப்பாய் இல்லையா? உன்னை இவ்வளவு சிரமப்படுத்துவதற்கு, கஷ்டப்படுத்துவதற்கு அந்த இடத்திலே முகமது இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கிறோம் இல்லையா என்று அவரிடத்திலே கேட்டார்கள். ஹுபைப் இப்னு அத்தி இடத்திலே. ஹுபைப் இப்னு அத்தி பதில் சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதங்களிலே முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஹுபைப் இப்னு அத்தியை தூக்கி சிலுவையிலே அறைந்து மொத்தமாக கொலை செய்து விட்டார்கள். சொல்லுகிறார் சயீத் இப்னு ஆமிர், அந்த சமயத்திலே அந்த கூட்டத்திலே நானும் இருந்தேன். நான் அப்பொழுது முஸ்லிமாக இருக்கவில்லை, ஆனாலும் என்னால் தடுத்திருக்க முடியும், அவரை கொலை செய்யாமல் தடுத்திருக்க முடியும், அவரை வேதனை செய்யாமல் தடுத்திருக்க முடியும், அவரை சித்திரவதை செய்யாமல் என்னால் தடுத்திருக்க முடியும், ஆனாலும் நான் செய்யவில்லை. அந்த குற்ற உணர்வு எனக்கு ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் இறைவனுடைய தண்டனையும் ஞாபகம் வந்து நான் மூர்ச்சையாகி விடுகிறேன், நான் மயக்கமிட்டு விடுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். நம்மால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்ற சூழலிலே, நம்மால் ஒருவரை பாதுகாக்க முடியும் என்கின்ற சூழலிலே உதவி செய்யாமல் இருந்து, பாதுகாக்காமல் இருந்து அவருக்கு உயிர் இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குற்ற உணர்வு இருக்கிறதே, அது காலம் காலமாக நம்மை வதைத்து கொண்டே இருக்கும், நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கஷ்டத்தை, அந்த வேதனையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அப்பப்போ மூர்ச்சையாகி விழுந்து விட்டார்கள் என்கின்ற விளக்கத்தை சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே உடைய கண்ணியத்தை மேலும் அதிகப்படுத்தி விட்டாய் என்று துஆ செய்து அந்த விஷயத்தை தோடு முடித்து வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மனசாட்சி இருக்கிறது, அதன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். லா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, பழிக்கக்கூடிய எந்த தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை பழிக்கக்கூடிய மனசாட்சியின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மனசாட்சி 2 வகையான வேலைகளை செய்யும். ஒன்று, ஒரு காரியத்தை நாம் செய்ய இருக்கின்ற பொழுது, தவறான காரியத்தை செய்ய இருக்கின்ற பொழுது, அல்லது ஏவப்பட்ட ஒன்றை செய்யாமல் இருக்கின்ற பொழுது, இந்த 2 சமயத்திலும் நம்முடைய மனசாட்சி உறுத்தும். நம்முடைய மனசாட்சி செய்ய சொல்லும், சில விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லும். அப்படி உறுத்துகின்ற பொழுது மனசாட்சி சொல்வதை கேட்டுவிட வேண்டும். தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது, நாம் பள்ளியிலே வீட்டிலே இருக்கிறோம், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாங்கு சத்தம் காதிலே அறைகிறது. பாங்கு சத்தம் காதில கேட்கிறது இல்ல, காதில வந்து அறைகிறது, விழுகிறது. ஆனாலும் எழுந்திருக்க மனம் இல்லை, மனசு சொல்லும். இடத்திலே பல நபர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பள்ளியை சுத்தி இருக்கிறோம், பாங்கு சத்தம் கேட்குது, காம சொல்றது கேட்குது, தொழுகை நடத்துறது கேட்குது. ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் எந்த காரியமாக இருந்தாலும் அதை உதறிவிட்டு பள்ளிக்கு வர வேண்டும். மனசாட்சி சொல்லும், போ பள்ளிக்கு போ, பள்ளிக்கு போ, வீட்டில இருக்காத, தவறு செய்யாத. கணேசருக்குரியவர்களே, அதே போன்று நல்ல காரிய தவறுகள் செய்ய போகின்ற பொழுது இதை செய்யாத, இது தவறு, மனம் சொல்லும். மஹாக ஃபீ சத்ரிக ஃபஹுவ இஸ்முன்
ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. உங்களுடைய உள்ளத்தை எது உறுத்துகிறதோ அது பாவம் சொல்லுவாங்க. பாவம்னா என்னன்னு கேட்கப்பட்ட பொழுது உள்ளத்தை எது உறுத்துகிறதோ அது பாவம். பாவத்துக்கு பெரிய டெபினிஷன் தேவையில்லை, பெரிய வரையறை தேவையில்லை. எதையெல்லாம் மனசு உறுத்துகிறதோ, எது பேசும் பொழுதெல்லாம் மனம் உறுத்துகிறதோ, எது பொய்ன்னு எப்ப தெரிஞ்சுக்கிறதுன்னா மனசு அப்படியே கடந்து அடிக்கும். பொய் சொல்றோமே, மனசு கடந்து அடிக்கும். தவறா பேசுறோமே, கண்ணியத்திற்குரியவர்களே, அது பாவம், அது கஷ்டம், அது சிரமம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அந்த நம்முடைய மனசாட்சி இந்த காரியங்களை செய்யும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது அவருடைய வயசு 10. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறு வயதின் காரணமாக நபிகளாருடைய பணிவிடைகளில் நிறைய தவறுகள் செய்வார்கள். அப்படி எப்படி ஏதாவது நடக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு பொழுதும் அவர்களை கண்டிக்கிறதே இல்லை, தண்டிக்கிறதும் இல்லை. உஃப்னு ஒரு வார்த்தை என்ன சொன்னதில்லை. ஏன் இதை செஞ்ச, ஏன் இதை செய்யல, ஒரு தடவையும் நபிகளார் இடத்துல சொன்னதில்லை. அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து ஒரு வேலைக்கு அனுப்பினார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், வல்லாஹி லா அதுஹபு, அல்லாஹ்வின் சத்தியமா இதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டான். ரசூலுல்லாஹ் போக சொல்றாங்க ஒரு வேலைக்கு, வல்லாஹி லா அதுஹபுட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒஃபி நஃப்ஸின், என்னுடைய மனசாட்சி சொன்னுச்சு நீ இந்த காரியத்தை செஞ்சே ஆகணும் நபிகளார் சொல்லுகிறார்கள் என்று. அனஸ் ரலியல்லாஹு இந்த வார்த்தை ஹதீஸ்ல அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. வஃபி நஃப்ஸின் அன் அதுஹப லிமா அமர்தனி பிஹி, நபிகளார் எதை ஏவினார்களோ அந்த ஒன்றை நான் செய்து முடிக்கும்படி என்னுடைய மனசாட்சி இடத்திலே சொல்லியது. அனஸ் ரலியல்லாஹு அந்த வார்த்தை இப்படியே சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் போக கூடாதுன்னு, ஆனா என்னுடைய மனசாட்சி சொல்றது செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படித்தான் எல்லோருடைய மனசாட்சியும் ஒரு விஷயத்தை, ஏவப்படுகின்ற விஷயத்தை செய்யும்படி ஏவும், நாம செய்யாமல் இருக்கின்ற பொழுது. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்னுடைய மனசாட்சியினுடைய சொல் கேட்டு நான் போனேன். போயிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, நானும் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்து என்னுடைய பெடரை அப்படியே பிடிச்சான். நான் திரும்பி பார்த்தேன், நபிகளார் சிரித்து கொண்டு நின்றிருந்தார்கள். நாம இருந்தா என்ன செய்வோம், இங்க இருந்து போகும்போது 2 கம்பு எடுத்துக்கிட்டு போய் பெறலே அடிப்போம். அறிவு இருக்கா? எங்க போச்சுன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நபிகளார் அழகாக போய் அப்படியே பிடரிய பிடிச்சாங்க. அப்படியே நான் திரும்பினேன். சொல்லுகிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மலைச்சாரலை போன்று நபிகளார் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஹதீஸ் இந்த வார்த்தை வருது. நபி அப்படி சிரித்துக் கொண்டிருந்தாங்க. நான் சொன்ன வேலையை நீ செய்யலையா? இதோ கிளம்பிட்டேன் யா ரசூலுல்லாஹ், அப்படி போயிட்டேன். கணியத்திற்குரியவர்களே, ஒரு காரியம் செய்வதற்கு முன்னால் நம்முடைய மனசாட்சி இதை செய்ய, இதை செய்யாத அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்ததற்கு பின்னால் நம்மை வருத்தி எடுக்கும். ஏன் இப்படியான ஒரு காரியத்தை செய்தாய், ஏன் இப்படி ஒரு தவறை செஞ்சிட்ட, ஏன் இந்த மாதிரி நன்மையான ஒரு காரியத்தை விட்டு விட்டாய், நம்முடைய மனசாட்சி வருத்தி எடுக்கும். கணியத்திற்குரியவர்களே, ஃபத்ஹே மக்காவுடைய சமயம் இக்ரிமா என்கின்ற ஒரு மனிதர் மக்காவிலிருந்து நபிகளார் மக்காவிற்கு வெற்றி கொண்டு வருகிறார்கள் என்கின்ற செய்தியும், முஸ்லிம்கள் மிகைத்து விட்டார்கள் என்கின்ற செய்தியும் கிடைத்ததற்கு பிறகு இக்ரிமா அங்கிருந்து யமன் போயிட்டார். இக்ரிமா வேற யாரும் இல்ல, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இப்னு அபூஜஹல். அபூஜஹலை பற்றி தெரியாத இந்த முஸ்லிம் இருக்க முடியாது. இஸ்லாத்திற்கு கடுமையான விரோதி அவருடைய மகன் இக்ரிமா. இக்ரிமாவும் நிறைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் நபிகளாருக்கும் தந்திருக்கிறார், இஸ்லாத்திற்கும் தந்திருக்கிறார். போர்களிலே நிறைய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு. இப்ப இக்ரிமா இப்னு அபூஜஹல் நபிகளார் மக்காவுக்கு வருகிறார்கள் என்று தெரிந்த உடனே யமனுக்கு போயிட்டார். அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் இப்னு ஹிசாம் தன்னுடைய கணவரை அழைத்து நபிகளாரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இப்ப இக்ரிமா தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலே வருகின்ற பொழுது இக்ரிமா நல்ல எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரும் அவருடைய தந்தையின் மீதுள்ள கோபத்தால் இவர் எதுவும் பேசிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இறந்தவர்களை பேசுவது உயிருள்ளவர்களை கஷ்டப்படுத்தும், நபிகளாருடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு தவறான ஒருவர் இருந்தார், வஃபாத் ஆகிட்டார்னா அவருடைய பிள்ளைகளை அவருடைய பெயரை சொல்லி சிரமப்படுத்துவது, கஷ்டப்படுத்துவது என்பது தவறான ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அவரை பார்த்தோன்னு உங்களுக்கு அபூஜஹலுடைய ஞாபகம் வரும், அடக்கிக்குங்க, செய்யக்கூடாது
எதுவும் சொல்லக்கூடாது. அவருடைய தந்தையை பத்தி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அபூஜஹல் சபிக்கப்பட்டவர். அபூஜஹலை போன்ற ஒரு கடுமையான விரோதி இந்த உலகத்திலே கிடையாது. அவ்வளவு கடுமையான விரோதி. அவருடைய மகனாக இருந்தாலும் நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. எவ்வளவு கண்ணியமான ஒரு வார்த்தையும் வாழ்க்கையும் நபிகளார் அந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, வருகிறார். அவர் வருகின்ற பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து வருகை தருகின்ற அருமை சகோதரரை, வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வரவேற்று தனக்கு அருகாமையிலே அமர வைக்கிறார். இக்ரிமா பார்க்கிறார். இக்ரிமாவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆஹா, நம்ம இவ்வளவு சிரமமும் கஷ்டமும் கொடுத்திருக்கிறோமே, நம்மை சண்டிப்பார்களோ, நம்மை கொன்று விடுவார்களோங்கிற பயம். அதனாலதான் யமனுக்கே போனார். ஆனால் இங்க நிலைமையே வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சங்கையாக வரவேற்கிறார்கள். வந்து அமர்ந்த உடனே கேட்டார், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணும்? ஷஹாதத் சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம். அவருடைய தந்தையைத்தான் முஸ்லீம் ஆக்க முடியல, தனையனாவது ஆக்கி விட்டோமே என்கின்ற பெரும் சந்தோஷம். சந்தோஷம் மகிழ்ச்சியில நபிகளார் கேட்டார்கள், இக்ரிமா உனக்கு என்ன வேணும், என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். என்ன வேணும் உனக்கு கேள். இக்ரிமா சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் முதல்ல என்னை மன்னிச்சிடணும். காரணம், இஸ்லாத்திற்காக உங்களுக்கு விரோதமாக நிறைய வார்த்தைகளை பேசி இருக்கிறேன், நிறைய திட்டு இருக்கிறேன், போர்ல என்னென்னமோ செய்திருக்கிறேன். எனக்கு அது என்னுடைய மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், பட்ட அவ செஞ்ச பாவங்கள் அத்தனையும் மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிறது, கஷ்டமா இருக்கு. யா ரசூலல்லாஹ், முதல்ல அதெல்லாம் மன்னிச்சிருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இக்ரிமா என்னை பற்றி பேசிய அத்தனை வார்த்தைகளையும் மன்னித்து விடு. இக்ரிமா இஸ்லாத்திற்கு எதிராக செய்த எல்லா காரியத்தையும் மன்னித்து விடு. இஸ்லாத்திற்கு எதிராக போரிலே செய்த எல்லா காரியத்தையும் மன்னித்து. உடனே துஆ அங்கனக்குள்ள. அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இக்ரிமா இப்னு அபூ ஜஹலுக்கு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இதுவரை என்னுடைய பொருளாதாரத்தை இஸ்லாத்திற்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருந்தேன். இன்றிலிருந்து இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய அத்துணை பொருளாதாரத்தையும் பயன்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஆனாலும் அவருடைய மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை, கவலையாகவே இருந்தது. இதற்காக ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டுமே என்கின்ற உள்ளம், அவருடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டே இருந்தது. யமாமா போர் வந்தது. முசைலமாவுக்கு எதிராக அந்த போரிலே கலந்து கொண்டார், ஷஹீதானார். அவருடைய மனசாட்சி அமைதியானது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தவறுகள் செய்ததற்கு பிறகும் மனசாட்சி விடாது. எப்படியாவது அதற்கு ஒரு பரிகாரத்தை தேடச் சொல்லும், அதற்கான ஒரு நிம்மதியை தேடச் சொல்லும். அபூ லுபாபா அப்படின்னு ஒரு சஹாபி. அபூ லுபாபாங்கிற சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருக்கமான ஒரு தோழர். பனு குரைலா அப்படிங்கிற ஒரு யூத கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். அப்படி முற்றுகையிட்டதற்கு பிறகு பனு குரைலாவுல உள்ள யூதர்கள் முற்றுகையை தாங்க முடியாமல் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு சரணடைந்து விடுகிறார்கள். சரணடைந்ததற்கு பிறகு அபூ லுபாபாவும் பனு குரைலாவும் ஏற்கனவே சிறு வயதிலே அந்த கூட்டத்தார்களும் நெருங்கிய தோழமை கொண்டவர்கள், நட்பு கொண்டவர்கள். இப்ப மெதுவா அபூ லுபாபாட்ட பனு குரைலாவாசிகள் கேட்டாங்க, நபிகளார் என்ன திட்டத்தோடு இருக்கிறார்கள், நாங்க சரணடைஞ்சிட்டா எங்களை என்ன செய்வாங்க? இப்ப அபூ லுபாபா வாயை திறந்து எதையும் சொல்லாம இப்படி கழுத்துல கை வச்சு இப்படி காமிச்சிடறாங்க, உங்க எல்லாரையும் தீர்த்து கட்டுறது தான் நபிகளாருடைய திட்டம் அப்படின்னு காமிச்சிடறாங்க. கணியத்திற்குரியவர்களே, இது ஒரு மிகப்பெரிய தவறு. இது ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய ராணுவ ரகசியத்தை அபூ லுபாபா வெளியிட்டு விட்டார். அது ராணுவ ரகசியம். ராணுவ ரகசியத்தை வெளியிடுவது என்பது தேச துரோகம். இது இஸ்லாமிய துரோகம் கூட. தேச துரோகம், இஸ்லாமிய துரோகம் எவ்வளவு பெரிய தவறு. வேற ஒன்னும் செய்யல, கைய வச்சு கழுத்துல காமிச்சார், அவ்வளவுதான். பெரிய தவறு அது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நட்பினுடைய வெளிப்பாடிலே செஞ்சிட்டார். ஆனா அதற்கு பிறகு அவருடைய மனசாட்சி குறுகுறுக்க ஆரம்பிக்கிறது. எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம், எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம். அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நேர வந்தார் மஸ்ஜிது நபவிக்கு, தூணுக்கு போனார், தன்னை தானே கட்டி கொண்டார். கட்டி கொண்டு சொன்னார்,
அல்லாஹு தஆலா என்னை மன்னிக்காதவரை நான் இந்த கட்டிலிருந்து என்னை அவிழ்த்து கொள்ள மாட்டேன். அதுவும் நபிகளார் என்னை இந்த கட்டிலிருந்து அவிழ்க்காதவரை நான் இந்த கட்டிலிருந்து அவிழ்ந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவருடைய மனசாட்சியுடைய உறுத்தலின் அடிப்படையில தன்னை தானே கட்டி கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாட்கள் ஓடுகிறது. அவர் தூண்லே கட்டப்பட்டு இருக்கிறார். அவருடைய சுய தேவைகளுக்காக மட்டும் அவருடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் அவிழ்த்து விடுவாங்க. அதற்கு முடிச்சிட்டு திரும்ப கட்டிக்கொள்வார். சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அல்லாஹ்விடம் எந்த செய்தியும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் இது சம்பந்தமா சொல்லப்பட்ட போது நபிகளார் இப்படி சொன்னார்கள். அவர் நேரடியா என்கிட்ட அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க சொல்லி இருந்தா நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு இருப்பேன். அவர் நேரடியா அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டு விட்டார். அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு ஆயத்தை இறக்காத வரைக்கும் என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடையத்திற்குரியவர்களே, அவருடைய மனசாட்சியினுடைய உறுத்தல், அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து 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 அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹு தஆலா அவரை மன்னித்து விடலாம் அப்படின்னு ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பிறகு அவரை மன்னிக்க சொல்லி ஆயத்தை இறங்கிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. வேகமா எல்லா சஹாபாக்களும் கட்டுகளை அவிழ்க்க வந்தாங்க. விடமாட்டேன்டார். ரசூலுல்லாஹ் அவிழ்க்காதவரை நீங்க யாரும் அவிழ்க்க கூடாதுன்னு. அடுத்த நாள் காலையில சுபுஹுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கட்டை அவிழ்த்ததற்கு பிறகுதான் அவர் நிம்மதியானார். அவருடைய மனசாட்சி நிம்மதியானது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மனசாட்சி இருக்கிறதே, நாம் ஒரு தவறுகளை செய்ய போகின்ற பொழுதும் அது நம்ம தடுக்கும். ஒரு கால் அதை சொல்றதையும் கேட்காம செஞ்சுட்டோம் சொன்னா அது நம்மை அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வைக்கின்ற வரை அது அடங்காது, அது நிறைவு பெறாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மனசாட்சியும் முறையாக நம்முடைய மனதில் இருக்கணும். நாம சிலரை பார்த்து கேட்கிறோமா இல்லையா, உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? அவருடைய மனம் சரியானதாக இல்லைன்னு அர்த்தம். மனசாட்சி உள்ள ஒருவர் இப்படி செய்ய மாட்டார்னு ஒரு வார்த்தை சொல்றோமா இல்லையா? என்ன அர்த்தம்? அவருக்கு முறையான மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதையும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். எல்லாருக்கும் எல்லாருடைய மனங்களும் சரியாக இருக்கிறது இல்ல. சிலருடைய மனம் கல்லாக இருக்கிறது, சிலருடைய மனம் முழுவதும் அழுக்குகளாக இருக்கிறது, சிலருடைய மனம் முழுவதும் பிறரை கஷ்டப்படுத்துவதாகவே இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அதனாலதான் இந்த வார்த்தை வருது, மனசாட்சி இல்லாதவர்கள், மனம் கல்லானவர்கள் அப்படின்னு சில வார்த்தைகள் வருது. அப்ப சில மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், இரவு நேரத்திலே ஒரு சமயம் நான் என்னுடைய படுக்கையில நான் அப்படியே தடவுறேன். ரசூலுல்லாஹ்வை பார்த்தா காணோம், காலியா இருக்கு. ரசூலுல்லாஹ்வை காணோம். இப்ப பிறகு நல்லா அப்படி தடவி பார்த்தா நபிகளார் சஜிதா செய்து இருக்கின்ற நிலையில என்னுடைய கை நபிகளாரின் மீது படுது. ஆயிஷாவுடைய ரிவாயத்து. அப்ப ரசூலுல்லாஹ் எழுந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள், சஜிதாவில் இருக்கிறார்கள். அப்படி சஜிதாவில் இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்துவாயாக, வஸக்கிஹா அதை தூய்மைப்படுத்துவாயாக, அன்த கைரு மன் ஸக்காஹா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீனே சிறந்தவன், அன்த வலியுஹா நீனே அதனுடைய எஜமானன், நீயே அதனுடைய பொறுப்புதாரி, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி தருவாயாக, பரிசுத்தப்படுத்தி தருவாயாக என்று நபிகளார் துஆ செய்தார்கள். என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்றால் நாம எவ்வளவு துஆ செய்யணும்? என்னுடைய மனதை, என்னுடைய மனசாட்சியை, என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய உயிரை யா அல்லாஹ் நீ தூய்மைப்படுத்தி தருவாயாக என்கின்ற துஆ எல்லா தொழுகையிலும் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளமும் நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய உயிரும் தூய்மை பெறும். அப்படிப்பட்ட தூய்மையான மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.